அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஆடி மாதத்துல அமாவாசை வர அன்னைக்கு சூரிய கிரகணம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த கிரகணத்தினால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இந்தியாவில் அந்த கிரகணம் தெரியுமா தெரியாதா? கர்ப்பிணி பெண்கள் அன்னைக்கு என்ன செய்யணும்? அப்படிங்கிற பல உங்களோட கேள்விகளுக்கும் உங்களோட சந்தேகங்களுக்கும் இந்த பதிவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அந்த சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி 27 அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்தோட 2வது பெரிய சூரிய கிரகணம். அதுவும் இது முழு சூரிய கிரகணம். முழு கிரகணங்களை நம்ம நேரடியான கண்களால் பார்க்க முடியும். இது சந்திர கிரகணமாக இருந்தால், முழு சந்திர கிரகணமாக இருக்கும்போது உங்களால் அதை நேரடியான கண்களால் பார்க்க முடியும். ஆனால் இது முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறதால இது நேரடியான கண்களில் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கிரகணத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஏன்னா கிரகணம் வர நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணி முதல் 1 மணி 26 நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணம் இருக்குது. 4 மணி நேரம் 26 நிமிடங்கள் இந்த கிரகணம் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அபூர்வமான கிரகணம். இந்த கிரகணத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் வர்றதுனால மற்ற நாடுகளில் இந்த கிரகணம் தெரியும். நாசா இந்த கிரகணத்தை நேரடி ஒளிபரப்பாக அவங்களோட சேனலில் போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நாசாவோட அஃபிஷியல் பேஜில் போய் யூடியூப்பில் பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். கிரகணம் இரவு நேரத்தில் வரங்காட்டி சாயங்காலத்துக்கு மேலே யாரும் வெளியே போக வேண்டாம். சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க 7 மணிக்கு உள்ளே சாப்பிட்றது நல்லது. குளிக்கணுங்கிறவங்க சாயங்காலமே குளிச்சுட்டு தூங்கிடலாம். இது போக நம்ம வீடுகளில் இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே தர்பை புற்களை போட்டு வைக்கிறது அதில் எந்த ஒரு தோஷமுமே படாமல் பார்த்துக்கும். இது சாதாரணமாக எல்லாருமே செய்கிறது தான். கிரகணம் நேரடியாக தெரியுது தெரியல அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் அதனோட கதிர்வீச்சு எல்லா பக்கமே வரும். கிரகணம்ங்கிறது என்னென்னா, சூரியன், சந்திரன், பூமி இது 3க்கும் இடையிலான ஒரு விஷயம். இப்போது சூரியனை சந்திரன் பூமிக்கு இடையில் மறைக்கிறது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம்ங்கிறது பூமி போய் மறைக்கிறது சந்திர கிரகணம். இந்த கிரகண சமயத்தில் வர கதிர்வீச்சுகள் நல்லது இல்லை. அதனால அந்த கதிர்வீச்சுகளை நம்ம நேரடியாக வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். கர்ப்பிணி பெண்கள் அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் நேரடியாக பார்க்குறதோ இல்லை அந்த நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு உயிர் இல்லை, இரு உயிர், ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்கப்போ அந்த உயிருக்கு அந்த நேரடி கதிர்வீச்சுகள் எப்போவுமே நல்லதை செய்யாது. கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உணவு எதுவுமே எடுத்துக்கூடாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் கிரகண நேரத்தில் உங்கள் வயிற்றில் எதுவுமே இருக்காது. அதுவும் நான்வெஜ்ஜு, இந்த கீரை வகைகள், இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய இட்லி, இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது நல்லது. அடுத்தது என்னென்னா, கையில் கூர்மையான பொருட்கள் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. ஊசி, கத்தி, மிஷினு, இந்த மாதிரி விஷயங்கள்கிட்டருந்து தவிர்த்து இருக்கிறது நல்லது. அந்த நேரம் சாயங்காலம் முழுக்க தூங்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் 7 மணிங்கும் போது படுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் அனைத்திலையுமே தர்பை புல் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் சாயங்காலம் சமைக்கவே கூடாது. மத்தியானம் சமைச்சதைவே 6 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடவோ இல்லை வெளியே போகவோ செய்யாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் தீட்சை வாங்கினவங்க, மந்திர தீட்சை வாங்கினவங்க மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த மந்திரத்துக்கு
பல 100 மடங்கு சக்தி கிடைக்கும். சாதாரண மந்திரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீட்சை வாங்கின மந்திரங்களாக இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர கிரகணம் முடியிற வரைக்கும் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். மந்திரம் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தையும், ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தையும், ஓம் சக்திங்கிற அம்பாள் மந்திரத்தையும் சொல்லிட்டு வரதே சிறப்பு. அந்த மந்திரம் யாருமே உங்களுக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. அது போக உங்களுக்கு மந்திரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லையே பல மந்திரங்கள் கொடுத்துருக்கு. அதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு மனசில் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கிறது நல்லது. இது உங்களுக்கு அந்த கிரகணத்தினால் வரக்கூடிய கெட்ட பலன்களை தவிர்க்கிறதுக்கும் நல்ல பலன்களை அதிகரிக்கிறதுக்கும் உதவும். இந்த விஷயத்தை நீங்கள் இந்த கிரகணத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், வெளியே போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டாம், இந்த கதிர்வீச்சை நேரடியாக வாங்க வேண்டாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரகணத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.